இதில் இருக்கிற ஒப்பீனியன் போல் இன்னைக்கு வந்து நாங்கள் ஜனநாயக கடமையாற்றி இருக்கிறோம். எங்களுடைய மாவட்ட கழக செயலாளர்களுடைய கருத்து அந்த மாவட்டத்தின் கருத்து. அவங்க எல்லாரும் ஒன்றியம், நகரம், பேரூர், கிளைகள் வரைக்கும் கலந்தாலோசனை செய்து மாவட்டத்தினுடைய அந்த பிரதிநிதிகளாக எங்கள் மாவட்ட கழக செயலாளர்கள் இன்றைக்கி வந்து வாக்களிச்சிருக்காங்க. அதை நாங்கள் ஓப்பன் பண்ணி பார்ப்போம், யார் யார் எந்த கூட்டணி விரும்பி இருக்காங்க என்பதை. உறுதியாக எங்கள் கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் விரும்பும் கூட்டணியை தான் தேமுதிக அமைக்கும். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதனால் நிச்சயமாக நல்ல கூட்டணி அமையும். நிச்சயம் மாபெரும் ஒரு வெற்றியை பெறுவோம் என்பதையும் இந்த நேரத்தில் சொல்லுவோம். ஜனவரி 9 மாநாடு உங்கள் எல்லாருக்கும் தெரியும். நாங்கள் வந்து 3 மணிக்கு நம்மளுடைய மாநாடு தொடங்கிடும். முதல்ல கழகத்தினுடைய கொடி அங்கே ஏற்றுகிறோம். அது முடித்து கலை நிகழ்ச்சிகள் இருக்குது. லைனாக நிறைய கலை நிகழ்ச்சிகள் இருக்குது. அது முடிஞ்சு உங்கள் எல்லாருக்கும் தெரியும் ஸ்பீச் இருக்குது. இப்போ நடக்க இருப்பது சட்டமன்ற தேர்தல். எங்களுடைய ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி சட்டமன்ற தேர்தல் தான். அது எங்கள் கழகம் விரும்புவோரோடது அந்த கூட்டணி அமையும். அது மட்டும் கிடையாது, இந்த சட்டமன்ற தேர்தலில் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் நிச்சயமாக மகத்தான கூட்டணியை நாங்கள் அமைப்போம். ராஜ்யசபா சீட் என்பது ஆல்ரெடி பேசப்பட்டது, ஆல்ரெடி சொல்லப்பட்டது. அது ஒரு புறம் இருக்கட்டும். இப்போ நடக்கப் போவது சட்டமன்ற தேர்தல். ஸோ எங்களுடைய முழு கவனம் சட்டமன்ற தேர்தலை நோக்கி தான் இருக்கும். இல்லை யார் பயனடைகிறாங்களோ அவங்கக்கிட்ட தான் நம்ம இந்த கருத்து கேட்குறோம். ஏன்னா இந்த ஓய்வூதியம் என்பது இன்றைக்கி நேற்று இல்லை, இது ரொம்ப ஆண்டு காலமாக பேசப்பட்டு இப்போ தான் நேற்று தந்திருக்காங்க. அதுலேயும் நிறைய கண்டிஷன்ஸ் இருக்குது. அதுவும் ஜூன் மாதத்துக்கு அப்புறம் அவங்கக்கிட்ட 10% பிடிச்சி அதில் கொடுக்குறாங்க. அப்படிங்கிறதெல்லாம் எப்படி இது ரைட்டாக ராங்கா அப்படின்னு அதை பயனடைகிறாங்கல்ல அவங்க கருத்து தான் தேமுதிகவின் கருத்து. அவங்க இதை வரவேற்றால் நாங்களும் வரவேற்கிறோம். அவங்க இது சரியில்லை, இது ஒரு ஐவாஸ் அப்படின்னா அதுதான் எங்கள் கருத்து. அது மட்டும் கிடையாது, இன்றைக்கி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் தொடர்ந்து செவிலியர்கள், இடைநிலை ஆசிரியர்கள், தூய்மை பணியாளர்கள் தொடர்ந்து ஆர்ப்பாட்டம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கும் நிச்சயம் நல்லது நடக்கணும். பொங்கலுக்கு 3000 ரூபாய் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. நாங்கள் என்ன சொல்கிறோம், இது வந்து ஒட்டுமொத்த மக்களுக்கும் ரேஷன் கார்டு வைத்திருக்கும் அனைவருக்கும் சமமாக போய் அந்த நிதி சேரணும் என்பதில் தேமுதிகவுக்கு மாற்று கருத்து கிடையாது. தமிழ்நாட்டில் இருக்கும் அனைத்து கட்சிகளும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்திற்கு தோழமை கட்சிகள் தான். கேப்டனுடைய குரு பூஜைக்கு கூட நீங்கள் பார்த்தீங்க, எல்லா கட்சி சார்பாக வந்து பங்கேற்றிருக்காங்க. அந்த வகையில் அனைவரும் தேமுதிகவுடன் கூட்டணி வைக்க விரும்புகிறார்கள், வரவேற்கிறார்கள். அதை நிச்சயம் உரிய நேரத்தில் சரியான ஒரு முடிவை நாங்கள் எடுத்து அதை அறிவிப்போம் என்பதை தெரிவிச்சுக்கிறோம். பொங்கலுக்கு பின் கூட்டணி பேச்சு தொடரும் என்றும், கூட்டணியில் இருப்பவர்கள் வெளியேறலாம், புதியவர்கள் இணையலாம், கூட்டணியில் நிறைய மாற்றங்கள் வர உள்ளது என்றெல்லாம் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் சொல்லியிருக்காரு. இது தொடர்பாக தலைமை செய்தியாளர் கார்த்திகேயன் அவரிடம் கேட்கலாம். சார், இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்த ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் பதிவு செய்யலாம். அவங்க சென்ற ஆண்டே வந்து வரக்கூடிய, அதாவது எதிர்வரும் ஜனவரி 9 நடக்கக்கூடிய மாநாட்டில் அவர்கள் அறிவிப்போம் என்று ஒரு தேதியை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இன்று அவர்கள் மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் கருத்துக்களை வந்து ஒரு பெட்டியில் எல்லாரும் வந்து பதிவு செய்யுமாறு கருத்துக்களை எல்லாம் கேட்போம், அதை எடுத்து பார்த்துட்டு முடிவு செய்வோம்னு சொல்லியிருந்தாங்க. அந்த கருத்துக்களை கேட்ட பின்பு ஆனால் இன்று அவர்கள் பேசக்கூடிய, அவர் பத்திரிகையாளரிடம் பேசிய விஷயங்களிலிருந்து நாம் ஒரு விஷயம் புலப்படுவது, அவர்கள் இதுவரை எந்த ஒரு நிலைப்பாடும் எடுக்கவில்லை என்பது தெளிவாக தெரிகிறது. ஆப்ஷன்ஸை ஓப்பனாக வச்சிருக்காங்க தேமுதிகன்றது மட்டும் ரொம்ப தெளிவாக தெரிகிறது. அதற்கு உதாரணமாக அந்த தமிழ்நாடு அஷ்யூர்ட் பென்ஷன் ஸ்கீம் என்று அரசு ஊழியர்கள், ஆசிரியர்களால் ரொம்ப பெரிய அளவிற்கு வரவேற்கப்பட்டு கொண்டாடப்படுகிற திட்டத்தில் அதை குறித்து எந்த ஒரு விமர்சனமும் அவர்கள் வைக்கவில்லை. அதில் பலனடையக்கூடியவர்கள் அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் அவர்கள் என்ன நிலைப்பாடு கருத்து எடுக்கிறார்களோ அதுதான் எங்கள் கருத்து என்று ஒரு நலுவலான ஒரு பதிலை தான் சொல்லியிருக்கிறார்கள். அதே போல ஜனவரி 9 என்று அறிவித்த தேதியை தாண்டி அவர்கள் இன்னொரு விஷயம் என்ன இப்ப சொல்றாங்கன்னா, பொங்கலுக்கு பின்பு தை துறந்தால் வழி பிறக்கும், பொங்கலுக்கு பின்பு பேச்சுவார்த்தைகள் தொடரும் என்று ஒரு விஷயத்தை சொல்கிறார்கள்.
தேமுதிகவினுடைய பிரதான கோரிக்கைகளில் ஒன்று அந்த ராஜ்யசபா சீட்டாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அது தொடர்பான கேள்விக்கு வந்து அவர்கின்றாங்கன்னா நடக்கக்கூடியது சட்டமன்ற தேர்தலில் தான் எங்களுடைய முழு கவனமும் இருக்கும் அப்படின்றாங்க. அப்போ ஆப்ஷன்ஸை ஓப்பனாக வைக்கிறாங்க. ஒரு பெரிய கூட்டணியில் நாங்கள் இணைவோம் அமைக்கும் என்பது இந்த நிச்சயமாக தேமுதிக தலைமையில் எந்த கூட்டணியும் அமையப் போவதில்லை. அவர்களால் எந்த கூட்டணியும் அமைக்க முடியாது. ஏதோ ஒரு கூட்டணியில் அவர்கள் இடம் பெறுவார்கள். அதற்கு எங்கு நல்ல பேரம் படுகிறதோ அந்த கூட்டணியை நோக்க போவார்கள். அதுவும் பிரதானமாக ஒன்று அதிமுக பாஜக கூட்டணியா இல்லை திமுக கூட்டணியா. விஜய் தரப்பு பற்றி பேசப்பட்டாலும் கூட அவர்களுக்கு அதில் பெரிய விருப்பம் காட்டாதது வந்து நமக்கு தெரிகிறது. ஒன்று திமுக கூட்டணி அல்லது அதிமுக கூட்டணி. ஆனால் இரு கூட்டணிகளோடும் அவர்கள் பேரத்தை வந்து தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது மட்டும் இன்று அவர் பிரேமலதா அவர்கள் பேசியதில் வந்து புலப்படுகிறது. அதாவது அரசுக்கும் எதிராகவும் எந்த ஒரு கருத்தும் இந்த தமிழ்நாடு அஷ்யூர் பென்ஷன் ஸ்கீம் என்று உறுதிப்படுத்தப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தை பற்றி ஒரு பெரிய விமர்சனம் எதுவும் வைக்காமல், அதே சமயம் ராஜ்யசபா குறித்தான பேச்சுக்களுக்கும் எந்த ஒரு கமிட்டலாக ஏதோ ஒரு பதிலும் எதையும் சொல்லாமல் தவிர்த்து இருக்கிறார். அவருடைய ஆப்ஷன்ஸ் ஓப்பனாக வைக்கிறார். ஒரு இப்போதைய சூழ்நிலையில் வந்து திமுக தலைமையிலான ஒரு கூட்டணி ஒரு உறுதி பெற்ற நிலையில் இருக்கிறது. அதில் புதிய கட்சிகள் புதுவரவுகள் இருக்கக்கூடும் என்று சில கருத்துக்கள் ஏற்கனவே ஒரு கூட்டத்தில் முதலமைச்சர் கூட சொல்லியிருந்தால் புதியதாக கூட வரலாம் என்று. அப்போ வரக்கூடிய வாய்ப்புகள் யாருக்கு இருக்கும்? ஓபிஎஸ் ஆக கூட இருக்கலாம், தேமுதிகவாக இருக்கலாம், ஏதாவது சில கட்சிகள் ராமதாஸ் கூட வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு என்றெல்லாம் கருத்துக்கள் சொல்லப்படுகிறது. அந்த நிலையில் அது போன்ற ஒரு முடிவை எடுக்கிறாரா அல்லது ஒரு இன்டாக்டாக ஒரு ரொம்ப ஒரு ஸ்திரத்தன்மையோடு இருக்கக்கூடிய கூட்டணியான திமுக கூட்டணிக்கு ஏதோ ஒரு பேரத்தின் அடிப்படையில் ராஜ்யசபா சீட் அல்லாமல் நல்லபடியான ஒரு சீட் எம்எல்ஏ சீட் எண்ணிக்கைகள் கிடைக்கப்பெற்றால் அங்கே போக போறாரா அல்லது மீண்டும் 2024 அவர் அதிமுக இருந்த கூட்டணியை புதுப்பித்து அங்கு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பாஜக தலைமையிலான கூட்டணியான என்டிஏவில் அவர் பயணிக்கப் போகிறார் என்பதெல்லாம் வந்து அவர்கள் ஓப்பனாக வைத்திருக்கிறார்கள். எந்த ஒரு கதவையும் மூட வேண்டாம். தற்போதைக்கு இருக்கக்கூடிய ஒரு ஃப்ளூயிட் சிச்சுவேஷன் தொடர்வது தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதுதான் தேமுதிக நினைப்பதாக தெரிகிறது. அதுவும் முக்கியமாக அதிமுக பாஜக கூட்டணி எந்த ஒரு கட்சியும் இதுவரை வராமல், அதாவது ஏற்கனவே இருந்த ஓபிஎஸ் டிடிவி பிரிந்து சென்று விட்டார்கள். நாம் சற்று முன்புதான் டிடிவி அவர்கள் பாஜகவிற்கு எதிராக மதசார்பின்மைக்கு எதிராக இருக்கக்கூடிய கட்சிகளோடு என்றும் பயணிக்க முடியாது என்பதை தெளிவுபடுத்தி ஒரு பொதுக்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறார்கள். அப்ப டிடிவியும் வராத, ஏற்கனவே விட்டு போன டிடிவியும் வராமல் ஓபிஎஸ் அவர்களும் ஒரு ஊசலாட்டத்தில் இருக்கிறது. அப்பொழுது புதிதாக ஒரு கூட்டணி கட்சி கூட கொண்டு வர முடியாமல் அதிமுக பாஜக கூட்டணி திணறிக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில் இது போன்று முடிவெடுக்காமல் காலம் தாழ்த்துவது அவர்களுக்கான பேர வலிமையை கூட்டும் என்று பிரேமலதா விஜயகாந்த் அவர்களின் தேமுதிக வந்து ஒரு முடிவெடுத்திருக்கலாம். அதன் அடிப்படையில் தான் அவர்கள் மேலும் காலத்தை வைத்துக்கொண்டு காலம் தாழ்த்தி பொங்கலுக்கு பின்பு என்று காலம் தாழ்த்துவதற்கான காரணம் அதிக எண்ணிக்கையில் சீட்டு அல்லது அவர்கள் எதிர்பார்ப்புகள் சீட்டுகளோ வேறு என்னென்ன எதிர்பார்ப்புகள் இருக்கோ அதெல்லாம் பூர்த்தி செய்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் என்று காலம் தாழ்த்துவதனால் வாய்ப்புகள் அதிகம் என்ற அடிப்படையில் அவர்கள் மேலும் காலத்தை எடுத்துக்கொள்கிறார் என்பதுதான் நம்ம இதில் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. ஆனால் அதை இன்றளவும் கூட அவர்கள் முடிவு செய்யாமல் திமுக அதிமுக என்ற இரண்டு தரப்பையும் வந்து ஓப்பனாக வைத்திருந்து யார் அதிகமான அவர்களுடைய ஆசைகளை பூர்த்தி செய்கிறார்களோ அந்த கூட்டணியோடு பயணிப்பதுதான் தங்களுக்கு உகந்ததாக இருக்கும், தங்களுடைய தேவை பூர்த்தியாகும் என்ற அடிப்படையில் தேமுதிக எடுத்திருப்பது மட்டும் தெரிகிறது. உங்கள் பார்வைக்கு நன்றி கார்த்திகேயன் சார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.